ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியத்தில் ஃபிசிக்ஸ் சிலபஸ் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் அதிகமாக இல்லை. நீங்கள் யூடியூப்பில் இதில் தேடி பார்த்தா கூட எம்சிக்யூ எலப்ரேஷன் கூடுதலாக இருக்குமே தவிர தியரி ரீதியானது அறவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதால் தான் ஒரு தியரி ரீதியாக முதல்ல தமிழில் இருக்கிற ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான, அதாவது ஏ-லெவல் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டான தியரியை நான் உங்களுக்கு வழங்குறதுக்கு காத்துக்கொண்டிருக்கேன். இப்போ படிக்கணும் யாருன்னு ஆசைப்பட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யாரானும் டியூஷன்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு மிஸ் ஆனால், ஏதாவது லெசன்ஸ் மிஸ் ஆனால், நீங்கள் எங்களோட சேனலை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த லெசன்ஸை நீங்கள் படித்து கொண்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட லெசன்ஸுக்குள்ளே போவோம். மெக்கானிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் நாங்கள் இந்த தியரி அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். லைக் பண்ணிடுங்க, நல்ல கமெண்ட், உங்களுக்கு ஏதாவது டவுட் விளங்காத விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணிங்க. ஓகே, லெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நான் பொதுவாக ஜெயக்குமார் சார் புக்கை தான் ரெஃபர் பண்ணுறேன். அவர் புக்கில் இருக்கிற தியரிங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் ஐடியா. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். இதில் தியரியை பார்ப்போம். வேக நேர வலையிலிருந்து இயக்க சமன்பாடுகளை பெறல். அப்போ அந்த இயக்க சமன்பாடுகளை பெறுகிறதுக்கான நம்ம ஒரு வேக நேர வரைபொன்றை ரைட் அதே மாதிரி செய்ய ரைட். ஓகே, இப்போ இந்த இடத்துல யூண்டும் அது போய் இந்த சந்திக்கிற புள்ளியை வீண்டும் கருதுகிறோம். இதுக்காக வேண்டி இந்த பொருள் எடுத்த நேரத்தை தீண்டு வேக நேர வரைப்பில் அவனுக்கு தெரியும் y6 வேகத்தையும் x-axis கிடையாச்சு நேரத்தையும் குறிக்கிற நம்ம குறித்து இந்த கோணத்தை தீட்டாண்டு பேரிட்டுருக்காங்க. ரைட்டா? ஓகே, இப்போ முதலாவது சமன்பாடு அவர் சொல்லிக்காரு. இது பேர் ஓ ஏ பி ஓஏ ஓஏ பி சி. இந்த பாயிண்ட்டை சின்னு சொல்லிடுவோம். ரைட்டா? ஓஏபிசியின் பரப்பு அதிலிருந்து அந்த ஈக்குவேஷன் வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல ஓஏபிசியின் பரப்பு எப்படி நமக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னா யூவையும் பியையும் யூஸ் பண்ணிருக்காரு. நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேல யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு துணிக்கு அவங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் இப்போ யூண்ட வேகத்தோட பயணிச்சு பின்ற வேகத்தை அடையுது. ஓகேவா? அப்படின்னு சொன்னால் எடுத்த ஆர்முடுகள் ஏன்னு சொல்லி நம்ம கருதுவோம். இப்போ ஆர்முடுகளை ஏன்னு கருதுவோம். இது பியூ அப்படின்னு சொல்லி தந்ததால நம்ம இதை பயன்படுத்திடுவோம். இதுக்கு அவர் யூஸ் பண்ணிருக்காரு ஏ சமன் பி மைனஸ் ஓவர் டி. அது ஏன்னு சொன்னால் டான் தீட்டா. இதில் டான் தீட்டாவானது ஆர்முடுகள் தரும். டான் தீட்டா சமன் பி மைனஸ் யூ. ஏன்னு சொன்னால் டான் தீட்டா சமன் நம்மளுக்கு தெரியும் எதிர்பக்கத்தின் கீழ் பக்கம். அப்போ இந்த நீளம் நம்மளுக்கு தெரியும் பி மைனஸ் யூ. இதுக்கு எடுத்த நேரம் டி, இந்த தூரம் டி. ஆகவே டான் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் பக்கம் பி மைனஸ் யூ ஓவர் டி. ஆகவே டான் தீட்டா எந்த சமனாக இருக்குன்னு சொன்னால் ஏக்கு சமனாக இருக்கும். ஏ சமன் டான் தீட்டா. ரைட்டா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சார். இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ அப்படியே பார்ப்போம். ஓ இப்போ ஏ சமன் வி மைனஸ் யூ ஓவர் டி. ரைட்டா? இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஓஏபிசின்னு பரப்பளவு பார்ப்போம். ஓஏபிசி என்ன உருவம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சதுரமாக இல்லை, ஒரு முக்கோணியாக இல்லை. ஆனால் முக்கோணியம் இருக்கி செவ்வகம் ஒன்றும் இருக்கு. நம்ம இப்போ பயன்படுத்த போகிறது இது ரெண்டுமே சேர்ந்து வந்தால் என்ன சொல்லுவாங்க?
சரிவகம்னு சொல்லுவோம். சரிவகத்துல பரப்பு 2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர அதுக்கடுத்த செங்குத்து தூரம். ரைட்டா? இப்ப 2 சமாந்தர பக்கத்தையும் நம்ம கூட்ட போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு யூ யூன்னா இந்த சமாந்தர பக்கம். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரம். ரைட்டா? இங்க பாருங்க. இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரம். ரைட்டா? அப்ப நம்ம எழுதுவோம் u plus v by 2. 2 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். t வேலை நேர வரைவின் பரப்பளவு நம்மளுக்கு எடுத்து தரும் தூரத்தை தரும். அதாவது இடப்பெயர்ச்சி எவ்வளவு தூரம் இந்த பொருள் பயணிச்சுகின்ற விஷயத்தை நம்மளுக்கு தரும். ரைட். முதலாவது சமன்பாடு ரைட். முதலாவது ஈக்குவேஷன் என்ன சமன்பாடு ஓகே. இதையும் ஓகே. இது இந்த கிளியர் பண்ணுறீங்க தானே ரைட் ஓகே. அடுத்தது b ஈக்குவல் டு u plus at. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு b எழுவாய் மாற்றம் செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு v சமன் u plus at என்று வரும். ரைட்டா? v சமன் u plus at என்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல்ல அது நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எடுத்து ஈக்குவேஷன் வந்து தானே s சமன் u plus v by 2 into t into t. ஆகவே இப்போ இவற்றுக்கு s equal to இப்படி வந்து பார்த்தீங்கன்னா s equal to u plus vக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன போடலாம் v சமன் u plus at. ஆகவே u plus at over 2 into t. அதே s எழுதினா s equal to u கூட்டிப்பட்ட என்ன வரும் 2u. நான் 2u கிடைக்கும். அதோட பிளஸ் at bracket into t over 2. ரைட்டா? இப்போ இதை எழுதினா s equal to 2u. இதை பிரிச்சுருவீங்கன்னா ut is equal to ut plus half a t square. இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரி, இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம இப்போ அடுத்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 2 3 4 மொத்தமாக 4 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது 5 இருக்கு. 5ல் நம்ம 3 எடுத்துட்டோம். 4 ஈக்குவேஷனை நம்ம ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் அவர் 4 போட்டிருக்காரு. நான் இதையும் ஒரு ஈக்குவேஷனாக கருதுகிறேன். ரைட்டா? அப்போ நம்ம இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 2 ஈக்குவேஷன் எடுக்கிற பார்த்தீங்கன்னா v வர்க்கம் ஈக்குவல் டு u வர்க்கம் ப்ளஸ் 2as. இதில் s இருக்கு t இல்லை. இப்போ tக்கு பதிலாக என்ன செய்யலாம் t சமன் v மைனஸ் u ஓவர் a. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருந்து இவருக்கு எழுதுங்க பாருங்க t ஈக்குவல் டு v மைனஸ் u ஓவர் a. அது அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல tக்கு பதிலாக நீங்கள் எழுதுங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன்ஸையும் பார்க்குறீங்க. இந்த 5 ஈக்குவேஷன்ஸும் ரியல் லைஃப் இந்த உலகத்தில் தான் பயன்படுத்தலாம். இதே ஒரு ஒப்ஜெக்ட் லைட்டினுடைய ஸ்பீட் அதாவது c equal to 3 into 10 to the power of 8 meters second minus 1 இந்த ஒரு ஸ்பீடில் ஒரு பயணிக்கின்றா அதில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் செல்லுபடி ஆகாது. ஆனால் நம்மளோட ரியாலிட்டியில் பெரும்பாலும் இந்த ஈக்குவேஷன்ஸ் பயன்படுத்தப்படுது. இந்த ஈக்குவேஷன்ஸ் அக்யூரேட்டான ஆன்சர் தரத்துக்கு பெரும்பாலும் உதவியாக இருக்குது. நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம்.
எக்ஸாம்பிள்ஸில் முதலாவது எக்ஸாம்பிள்ஸ், ஒரு பொருளானது மாற ஆறுமுடுகளுடன் 6 மீட்டர் செகண்ட் -2. அப்போ நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம். A = 6 மீட்டர் செகண்ட் -2. ஒரு நேர்கோட்டில் இயங்குகின்றது. அது A என்னும் புள்ளியை கடக்கும் போது அதன் கதிர் 20 மீட்டர் செகண்ட் -1. ரைட்டா? அது ஏஐ கடந்து 10 செகண்டின் பின் அதன் கதிர் 10 செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு என்ன செய்யுதுன்னா 6 மீட்டர் செகண்ட். இப்போ 6 முடிவுண்டாலே நம்ம கருதி கொள்ள வேண்டியது ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் செகண்ட் -1 ஒரு ஸ்பீட் வந்து எக்ஸ்ட்ரா கூட போகுது. ஆகவே 10 செகண்டுக்கு எவ்வளோ கூட்டிருக்கேன்? 60 மீட்டர் செகண்ட் -1. ஸோ டோட்டலாக பார்க்க போனோம்னா இறுதியாக ஆரம்பத்துலேருந்து 20 + 60. அப்போ ஃபைனலாக 80 மீட்டர் செகண்ட் -1 ஸ்பீடில் இருக்கு. இது எக்ஸாம்பிள் 1. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நேர்முகத்தில் இயங்கும் பொருள் ஒன்றில் வேகம் 15 மீட்டர் செகண்ட் -1 3 செகண்டுக்கு சீராக 6 முடிவு 45 மீட்டர் செகண்ட் -1க்கு அதிகரிக்கின்றது. எனினும் இவ்வமர்வு முடிவுகளின் போது அது பிரயாணம் செய்த தூரம் யாது? நம்மளுக்கு ஆரம்ப வேகம் u தெரியும், 15. இறுதி வேகம் தெரியும், என்ன? 45. இதே சந்தர்ப்பத்தில் t நேரம் தெரியும், 3 செகண்ட். இப்போ இதெல்லாம் சம்மந்தப்படுத்துறது என்ன இருக்கு? u இருக்கு, v இருக்கு, u இருக்கு, v இருக்கு, a இருக்கு. அது கேட்ட கேள்வி என்ன? s சமன். அப்போ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது v வர்க்கம் சமன் u வர்க்கம் ப்ளஸ் 2as என்ற ஈக்குவேஷன். அப்போ v வர்க்கம் சொன்னால் என்ன? இது இறுதி வேகம். இருக்குன்னா 45 வர்க்கம் சமன் u வர்க்கம் 15 வர்க்கம் ப்ளஸ் ஆர்மோடுகளோட அனுபவது. அப்போ அதெல்லாம் நமக்கு இந்த 2a என்ன? சரி t நம்மளுக்கு தந்துருக்காங்கல்ல. அப்போ அதால் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்மளால யூஸ் பண்ண இயலாது. என்ன செய்வோம்? இதை அப்படியே ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தான் s = ut + ½ a t². நம்மளுக்கு கேட்ட கேள்வி s தானே. அவர் அவருக்கு ஏறியாரு. u என்ன? 15 தர t என்ன? 3 + 60. அப்படியே வராது. இப்போ ஆர்மோடுகள் என்ன? ஆர்மோடுகள்னா நம்ம கணிக்கலன்னு நினைக்கிறேன். 45 - 15. 45 நேரத்தில் ஈக்குவேஷன் ஆர்மோடு கணிக்கத்தாங்க நேரடியாக வார்த்தைக்கு இருக்கான்னு பார்த்தா 45 - 15 30 3 செகண்ட் போட்டிருக்கு. அப்போ ஒரு செகண்டுக்கான ஆர்மோடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 என்று தர t² பயணிச்ச நேரம் 3 செகண்ட்ஸ். இது ஆர்மோடுகள் 3 செகண்டா வர்க்கம். 15 தர 3 45. இதே சொல்லிச்சுன்னா 5 5 தர 9 + 45. இன்னொரு 45 தான் வருது. அது சமன் சரியா 19 மீட்டர்ஸ் பயணிச்சிருக்கு. ரைட், ஓகே. அடுத்தடுத்த உதாரணம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி இன்னும் உதாரணம் இதில் அதிகமாக எக்ஸ்ட்ரா பார்க்கணும். நம்ம கஷ்டமான அட்வான்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் பேசிக் லெவலில் வரப்போகிறது இல்லை, எல்லாமே அட்வான்ஸாக தான் வரப்போகுது. அப்போ அட்வான்ஸான கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் கீழே போய் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க.